விவசாய கருவிகளான ஏர் கலப்பை உள்ளிட்டவைகளுடன் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி கிண்டியில் விவசாயிகள் முற்றுகை போராட்டம் நடத்துகிறார்கள். கூடுதல் தகவல்களை நம்முடைய செய்தியாளர் அருண்மொழிவர்மன் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். அருண்மொழிவர்மன், எவ்வளவு பேர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க? போராட்டத்தில் ஈடுபட்டவங்களோட கோரிக்கைகள் என்னென்ன? காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி 20க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தற்போது ஆளுநர் மாளிகை அருகே போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் தொடர்ச்சியாக காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கோஷங்களும் கையில் திருவோடும் மண் குவளைகளும் ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனால் அவர்கள் உரிய அனுமதியின்றி இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட காரணமாக தொடர்ச்சியாக அவர்களுக்கும் காவல்துறையினர் வாக்குவாதமானது ஏற்பட்டுச்சு. அந்த வாக்குவாதத்தை அடுத்து அவர்கள் கலைந்து செல்ல மறுத்த காரணத்தால் தற்போது அவர்கள் கைது செய்து அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த 20 பேரை பொறுத்தளவில் அவர்கள் எந்த கட்சி சார்பற்ற தமிழக விவசாய சங்கங்களை சார்ந்த விவசாயிகள் திருச்சியிலிருந்து காலை பேருந்தில் கிளம்பி வந்து இங்கு ஆளுநர் மாளிகையை முற்றுகை போராட்டத்தை நடத்த முயன்றனர். தொடர்ச்சியாக அவர்கள் இந்த காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இங்கு ஆளுநர் மாளிகை அருகில் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். ஆனால் அவர்கள் உரிய அனுமதி பெறாத காரணத்தால் தற்போது அவர்கள் கைது செய்து அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். அருண்மொழிவர்மன், காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் விவசாயிகளிடம் என்ன தெரிவித்தார்கள்? ஆளுநர் மாளிகை என்பது மிகவும் ஒரு பாதுகாப்பு அதிகமாக இருக்கும் ஒரு இடம். இந்த பகுதியில் போராட்டம் நடத்த வேண்டும் என்றால் காவல்துறையினரிடம் உரிய அனுமதி பெற வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்று. அந்த வகையில் இவர்கள் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி இது போன்ற ஒரு போராட்டத்தை திடீரென்று ஆளுநர் மாளிகை வளாகம் அருகே முயன்றதால் அவர்கள் உடனடியாக காவல்துறையினர் இந்த பகுதிக்கு வந்து அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். தொடர்ச்சியாக அவர்களிடம் இருந்த கொடி மற்றும் திருவோடு மண் குவளைகள் ஆகியவற்றை காவல்துறையினர் அப்புறப்படுத்தினர். ஆனால் அவர்கள் மீண்டும் மீண்டும் கோஷங்களை எழுப்பி போராட முயன்ற காரணத்தால் காவல்துறையினர் வேறு வழியின்றி அவர்களிடம் கலைந்து செல்ல மறுத்தும் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு கலைய மறுக்காத காரணத்தால் வாக்குவாதம் என்பது கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிடத்திற்கும் மேலாக நடைபெற்றது. இறுதியில் காவல்துறையினர் அவர்களை கைது செய்து தற்போது அழைக்கப்பட்டிருக்கின்றனர். ஆளுநர் மாளிகைக்கு அருகே காவிரி வேளாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி திருச்சியிலிருந்து வந்த விவசாயிகள் 20க்கும் மேற்பட்டோர் போராட்டம் நடத்தியதால் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தகவல்கள் தந்தமைக்கு நன்றி அருண்மொழிவர்மன்.